ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி காலை டிஃபன் லஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பச்சரிசியும் தேங்காயும் இன்றைக்கி சேர்த்து அரைச்சி தோசைங்க. பச்சரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ 1/4 கிலோவுக்கு ஒரு மூடி தேங்காய் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அரிசி தேங்காய் ரெண்டுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து உடனே நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த மாவு வந்து புளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு சைடிஷ் வந்து பூண்டு சட்னி இதுக்கு மேட்சிங் சூப்பராக இருக்குங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி வச்சு அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் காலை டிஃபன் நீர் தோசை, பூண்டு சட்னி தான் வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு நல்லா சூடான சாதம் வச்சுருந்தாங்க. ஆம்லெட் ஒன்று போட்டிருந்தேன். இன்றைக்கி சவ் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்த சாம்பார் வச்சுருந்தாங்க. நல்லா திக்காக சாப்பிடவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி அரைச்சி விட்ட ரசம். இப்போ தக்காளி, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, உப்பு எல்லாமே சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அப்படி தண்ணி நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தாளிப்பை கொடுத்து லைட்டாக கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா அரைச்சி விட்ட ரசம் ரெடிங்க. சாப்பிட்றதுக்கு இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நல்லா சாம்பார் சாதம் ரசத்தோடு இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு சாப்பிட்டாச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ டிஃபன் லஞ்ச் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி லஞ்ச் ரெசிபி செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.